தெரிஞ்சிருக்கும். அதனால் நாம் பிக்கப் இல்லாததற்கு உள்ள இதர காரணங்களான ஃபியூல் டேங்கில் இருக்கிற ஃபியூல் பம்ப் மோட்டாராக இருக்கட்டும், என்ஜினில் இருக்கிற ஹை ப்ரெஷர் பம்ப் மற்றும் இன்ஜெக்டர் பற்றியெல்லாம் பார்க்க போகிறதில்ல. நாம் தெரிஞ்சுக்க போகிறது இந்த டெஃபாயில் மற்றும் சைலன்சரில் உள்ள எஸ்சிஆர் டெக்னாலஜியும் அதை ரீஜென்ரேஷன் ப்ராப்ளம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த டெஃபாயில் சிஸ்டமும் எஸ்சிஆர் டெக்னாலஜி சிஸ்டமும் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே சைலன்சரில் வரக்கூடிய இந்த கேஸு நச்சு வாயுக்களாக தான் வெளியே வருது. அது மனிதர்களுக்கும் பூமி வெப்பமயமாகிறதுக்கும் காரணமாக தீங்காக இருக்குது. அதனால் இந்த சைலன்சரில் நச்சு வாயுக்களை குறைக்கணும். ஒன்று என்ஜினில் இருந்து புகையே வராத என்ஜினை உருவாக்கணும், அல்லது வர்ற புகையை நச்சு வாயுக்கள் இல்லாதவாறு மாற்றணும். இதில் புகையே வராத என்ஜினை இப்போதைக்கு உருவாக்க முடியலை. நம்ம எலக்ட்ரிக் பைக்கு காரு போனால் தான் புகை வராத இன்ஜினை உருவாக்க முடியும். அதுக்கு பதிலாக புகையில் வரக்கூடிய நச்சு வாயுக்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த 2 டெக்னாலஜியும். சரி, இது ரெண்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டெஃபாயில் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா சைலன்சரில் வரக்கூடிய வாயுக்களை கார்பன் மோனாக்சைடு அது இதுன்னு நிறைய வாயுக்கள் இருக்குது. அந்த வாயுக்களோட இந்த டெஃபாயில் என்கிற யூரியா ரசாயன கலவையை மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக அந்த நச்சு வாயுக்களோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்பட்டு, அதாவது வேதிவினை புரிஞ்சு அது ஓரளவுக்கு நல்ல வாயுக்களாக சைலன்சர்லேருந்து வெளியே வரும். சரி, இப்போ இந்த டெஃபாயில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு டேங்க்கு, அந்த டேங்க்கில் டெஃபாயில் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மோட்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த டெஃபாயிலோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு ஒரு சென்சார் கொடுத்துருப்பாங்க. டெஃபாயில் லெவல் செக் பண்ணுறதுக்கு ஒரு சென்சாரு. இத்தனையும் இந்த டெஃபாயில் டேங்க்குள்ளே தான் இருக்குது. நாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த டெஃபாயில் டேங்கில் இருந்து டெஃபாயில் நேராக இந்த சைலன்சரில் இருக்கக்கூடிய இன்ஜெக்டர் மூலியமாக உள்ளே ஸ்ப்ரே பண்ணோம். அது வேதிவினை புரிஞ்சு ஓரளவுக்கு நச்சு வாயுக்களோட அளவை குறைக்கும். அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஓரளவுக்கு நச்சு வாயுக்கள் இல்லாமல் வெளியே வரும் அந்த புகை. இது ஒரு ப்ராசஸ்ஸு. இதில் எங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டெஃபாயில் லெவல் கம்மியாச்சுன்னா வண்டியில் இருக்கக்கூடிய டேஷ்போர்டில் இண்டிகேட் பண்ணும். இன்னும் எவ்வளவு கிலோமீட்டருக்கு வண்டி ஓடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். நாம் அதை கவனிக்காமல் ஓட்டுனா வண்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ வண்டியை ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண விடாது. நாம் டெஃபாயில் ஊற்றுனதுக்கு அப்புறமா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரெண்டாவது காரணம், டெஃபாயிலோட குவாலிட்டி மோசமாக இருந்துச்சுன்னா வண்டி பிக்கப் இருக்காது. அதுக்கு டெஃபாயிலை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு புது டெஃபாயிலை ஊற்றினா போதும். BS6 வண்டியை பொறுத்த வரைக்கும் டீசல் இல்லாமல் ஓட்டி வர்ற பிரச்சனையை ஈஸியாக டிரைவரே சரி பண்ணிடலாம். ஆனால் டெஃபாயில் இல்லாமல் மட்டும் ஓட்டிடாதீங்க. அது உங்களுக்கு அதிகப்படியான தெண்ட செலவை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது, டெஃபாயில் டேங்கில் இருக்கிற மோட்டார் ஒர்க் பண்ணலைன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த இன்ஜெக்டர் சரியாக வேலை செய்யலைனாலும் வண்டி பிக்கப் இருக்காது. அதாவது இந்த சைலன்சரில் இருக்கக்கூடிய இன்ஜெக்டரு சரியாக ஒர்க் பண்ணலைனாலும் வண்டி பிக்கப் இருக்காது. இப்போ சொன்ன எல்லா காரணங்களுமே நமக்கு டேஷ்போர்டில் செக் இன்ஜின் லைட்டு பிளிங்க் ஆகி தெரியப்படுத்தும். காரணங்களை எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கேன் பண்ணி ஃபால்ட்டு கூட எரர் கிளியர் பண்ணது மூலயமா வண்டியோட பிக்கப் நல்லாயிருக்கும். சரி, அடுத்ததாக பிக்கப் இல்லாததுக்கு முக்கியமான காரணமே இந்த சைலன்சரில் வரக்கூடிய SCRன்னு சொல்லக்கூடிய செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா எல்லாமே புரிஞ்சிடும். சைலன்சரில் வரக்கூடிய கரித்துகள்களை பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது இன்ஜின்லேருந்து எரிஞ்சு புகை வெளியே வருது இல்லையா, அந்த கரி துகள்களை பர்டிகுலர் மேட்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் டெஃபாயில் சைலன்சருக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்ஜெக்ட் பண்ண அந்த யூரியா லிக்விட் வேதிவினை புரிஞ்சதுக்கு அப்புறமா பர்டிகுலர் மேட்டர், அதாவது கரித்துகள்கள் நிறையா சேர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நார்மலாக இருக்கிற வண்டியில் பார்த்திங்கன்னா கரித்துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அது புகையாக போயிடும். ஃபில்டரில் சோக் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபில்ட்ரு அடைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகும். ஆனால் இந்த டெஃபாயில் அப்படிங்கிறத உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறதுனால ஒரு 1000 கிலோமீட்டர்லேயே அந்த கரித்துகள்கள் அதிகமாக மொத்தம் சேர ஆரம்பிச்சிடும். அப்படி இன்ஜெக்ட் பண்ண அந்த யூரியா லிக்விட் வேதிவினை புரிஞ்சதுக்கப்புறமா பர்டிகுலர் மேட்டர், அதாவது கரித்துகள்கள் இந்த ஃபில்டருக்குள்ளே படிய ஆரம்பிச்சிடும்.
ஏற்கனவே என்ஜின்லேருந்து வெளியே வரக்கூடிய புகையும் கரித்துகள்கள் வந்து இங்கே தான் மொத்தமாக சேரும். இந்த யூரியாவை கலக்குவதனால உண்டாகிற கரித்துகளும் இங்கே தான் வந்து சேரும். அதனால் இந்த ஃபில்டர்கள் சீக்கிரமாகவே ரொம்ப அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம இந்த ஃபில்டர்னு சொல்கிறது சைலன்சரில் இருக்கக்கூடிய டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த ஃபில்டர் தான் சொல்கிறோம். இந்த ஃபில்டர்கள் ரொம்ப நம்பிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வண்டி அடைக்க ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்கு தான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீஜென்ரேஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொத்தம் சேர்ந்த கரியை ஃபுல்லாக எரித்து வெளியேற்றி இந்த ஃபில்டரில் அடைப்பு இல்லாமல் பண்ணணும். அதுக்கு தான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 வழிகளில் நடைபெறும். ஒன்று, ஆட்டோமேட்டிக்காக வண்டியில் உள்ள சென்சார்களே அதை உணர்ந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி நடக்கிறதுக்கு ஏதுவாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் எங்கேயாச்சும் ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தொடர்ந்து ஓட்டும்போது ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் தொடர்ந்து நடந்து கரியை ஃபுல்லாக வெளியேற்றிடும். சப்போஸ் அப்படி எதுவும் நடக்கலை, அதாவது நீங்கள் தொடர்ந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்லையும் தொடர்ச்சியாக நிற்காமல் ஒரு 20 கிலோமீட்டர் போகவே இல்லை அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்காது. போனீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும். அப்படி நடக்கும்போது டேஷ்போர்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணும். சப்போஸ் ஒருவேளை நீங்கள் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் தொடர்ச்சியாக 20 கிலோமீட்டர் போகிற வாய்ப்பே உருவாகலை அப்படின்னா என்ன பண்ணுறது? இப்போ சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டுறோம் அப்படின்னு வைங்க, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இந்த மேனுவல் மோடு ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இதை நாம் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படி பண்ணும்போது வண்டி நியூட்ரல் இருக்கணும். கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எதையும் மிதிக்கக்கூடாது. ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கணும். இன்ஜின் வந்து அதுவாக குறிப்பிட்ட அளவுக்கு மேலே ரேஸ் ஆகும். அப்படி நடக்கும்போது சைலன்சரில் உள்ள கரித்துகள்கள் ஃபுல்லாகவே எரிஞ்சு வெளியே போயிடும். இதை பற்றியெல்லாம் நாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்குறது மூலயமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். சரி, அடுத்ததாக 3வதாக ஸ்கேன் டூல் யூஸ் பண்ணி இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சரி பண்ணிடலாம். இதன் மூலம் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, வண்டி ஒரு 1000 to 1500 கிலோமீட்டருக்குள்ளே ஒவ்வொரு தடவையும் நாமளாகவே ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது உங்கள் வண்டிக்கும் நல்லது, உங்களுக்கும் தண்ட செலவு வராமல் பார்த்துக்கலாம். சரி, இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்காமல் இந்த எஸ்சிஆர் சிஸ்டம் ஃபால்ட் ஆச்சுன்னா வண்டி சுத்தமாக பிக்கப் இருக்காது. இந்த சைலன்சரில் அடைப்பு ஏற ஏற 70 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற வண்டி 60 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் 40, 50 அப்படின்னு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாகவே வண்டி ரேஸ் ஆகாது. அதாவது இது வந்து நீங்கள் போய்கிட்டு இருக்கும்போதே நடக்காது. 70 கிலோமீட்டரில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். அப்புறம் ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அதுக்குள்ளேயே தெரிஞ்சிடும் வண்டி பிக்கப் இல்லை அப்படிங்கிறது. அதனால் இது வந்து எப்படி அடைப்பு உருவாச்சு அப்படின்னாலே நாம் தான் ரீஜென்ரேஷன் ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுவாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து சில வண்டிகளில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓட்டுறதை பொறுத்து தான் இந்த ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் நடக்குது. அதனால் எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நாமளாக ஒரு 1000 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சு அப்படின்னா நாமளாகவே மேனுவல் ரீஜென்ரேஷன் பண்ணுறது நல்லது. சரி, இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இந்த மாதிரி அடைப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சைலன்சரை மொத்தமாக கலட்டி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி போடணும். அதை எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்குறது மூலிமா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இந்த BS6 வண்டிகளுக்கு இந்த எஸ்சிஆர் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிபிஎஸ், இந்த இன்ஜெக்டரு, ஓட்டு சென்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய டிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டிஃபரன்ஷியல் ப்ராசஸ் கண்ட்ரோல் யூனிட்டு, சென்சாரு, டிபிஎஃப் ஃபில்ட்ரு, டீசல் பர்டிகுலர் ஃபில்டரு, அதுக்கு வரக்கூடிய வயரிங் கனெக்ஷனு, இது எல்லாம் சரியாக இருந்தால் தான் வண்டி பிக்கப் இருக்கும். இல்லைன்னா செக் இன்ஜின் லைட்டு பிளிங்க் ஆகும். இந்த ஓட்டு சென்சார் என்ன பண்ணும்னா சைலன்சரில் வரக்கூடிய நச்சு வாயுக்களோட அளவுகளை கண்காணிக்கும். இந்த ஓட்டு சென்சார் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளவு நச்சு வாயுக்கள் வெளியேறுது அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணும். இதில் இந்த டிஃபரன்ஷியல் ப்ராசஸ் சென்சாரு என்ன பண்ணும்னா எவ்வளவு கரித்துகள்கள் ரொம்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த டீசல் பர்டிகுலர் ஃபில்டர் சென்சார் என்ன பண்ணும்னா அந்த சூட் மாஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அதோட டென்சிட்டி எவ்வளோ சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் செக் இன்ஜின் லைட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு சுத்தமாக பிக்கப்பும் இருக்காது, வண்டி சில நேரங்களில் ஸ்டார்ட் கூட ஆகாது. அந்த மாதிரி இருக்கும். பெரும்பாலும் வண்டி பிக்கப் இல்லாத கம்ப்ளைண்ட்டு உருவாகும். ஃபைனல் ஸ்டேஜில் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாத கம்ப்ளைண்ட் உருவாகும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் வண்டி பிக்கப் இருக்கும்.
இல்லைன்னா செக் இன்ஜின் லைட்டு பிளிங்க் ஆகும். நாம் இதுவா அதுவா அப்படின்னு குழம்பி மொத்த எஸ்சிஆர் சிஸ்டத்தையும் டேமேஜ் பண்ணி அப்புறம் இந்த சைலன்சரே மாற்றக்கூடிய நிலமை வந்தால் உங்களுக்கு ஒரு 65,000 தெண்ட செலவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த டெஃப் ஆயில் ஊற்றுற வண்டிக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெஃப் ஆயில் இல்லாத வண்டிக்கும் எஸ்சிஆர் டெக்னாலஜி இருக்குது. சைலன்சரில் இன்ஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த டெஃப் ஆயில் பதிலாக எல்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லீனாக்ஸ் ட்ராப் டெக்னாலஜி அப்படிங்கிற வேறொரு சிஸ்டத்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் எஸ்சிஆர் டெக்னாலஜி அப்படிங்கிற சிஸ்டம் இருக்கும். அதனால் டெஃப் ஆயில் ஊற்றாமல் வேணால் இருக்கலாமே ஒழிய BS6 டெக்னாலஜியோட கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ எஸ்சிஆர் உங்களுக்கு இதே மாதிரி கரித்துகள் ஃபுல்லாக அடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வண்டியில் இல்லையே அதனால் இதுவா, அந்த வண்டியில் இல்லையே அதனால் இது கிடையாதா அப்படின்னு கேட்காதீங்க. BS6ன்னு வந்துட்டாலே இந்த டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. டெஃப் ஆயில் ஒன்று ஊற்றுற மாதிரி இருக்கும், இல்லாட்டி நம்ம இந்த வண்டியிலேயே அந்த LNT அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கும். அவ்வளோதான். அதனால் அப்பப்போ நீங்களாகவே ரீஜென்ரேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டெஃப் ஆயில் லெவலு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வயரிங் பண்ணாதீங்க. வாட்டர் வாஷ் பண்ணும்போது மறக்காமல் எல்லா இடத்தையும் ஏர் பிடிச்சிக்கோங்க. செக் இன்ஜின் லைட் பிரச்சனை இருந்தால் வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரியோட 2 டெர்மினலையும் கழட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எர்த்தை முதல்ல மாட்டுங்க. அப்புறம் மெயின் டெர்மினலை 2வது மாட்டுங்க. ஒரு சில மால் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிரும். அதே மாதிரி சாவியை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு 5 தடவை பண்ணி பாருங்கள். ஒரு சில மால் ஃபங்க்ஷனல் இருந்துச்சுன்னா கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் சென்சார் வண்டி டெக்னாலஜியை பற்றி நிறையா தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனல்லே நிறையா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்ம சென்சார் வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ரொம்ப கவனமாக வாகனத்தை பயன்படுத்தணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.